மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்க்கடலை கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு இந்த கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு வேர்க்கடலை நல்லா வறுத்து தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 3/4 கப்பு வெல்லம் போதும். கொழுக்கட்டைக்கு தண்ணி காய வச்சுக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி காயத்துக்குலாம் வேர்க்கடலையும் வெல்லம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வெல்லமும் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நொய் நொய்யாக இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த பதத்தில் அரைச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். கரண்டி வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். தண்ணி பாருங்கள், நான் 1.5 கப்பு ஊற்றினேன். அது காஞ்ச மாவாக இருந்தால் இந்த தண்ணி சரியாக போயிருக்கும். நான் ஈரமாவுன்றதுனால 1/2 கப்புக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். ஈரமாவுன்றதுனால தண்ணி அதிகமாக இழுக்கலை. நீங்கள் தண்ணி எந்த மாவாக இருந்தாலும் தண்ணி அதிகமாக காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சுங்க. அப்போ தான் மாவு கரெக்டான பதத்துக்கு வரும். இவ்வளோ தண்ணி மீதி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். கொழுக்கட்டை உள்ள வைக்கிறதுக்கு பூர்ணமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து இப்படியே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்தால் நைஸாக வரும். ரொம்ப கனமாக இருந்தால் மாவு சப்புன்னு இருக்கும். அதனால் மெல்லிசாக தட்டிக்கணும். கொழுக்கட்டைக்கெலாம் பாருங்கள், இவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கலாம். வெளியே வராத அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கணும். இந்த சைடில் எப்படியே நம்ம அழுத்திட்டு வந்தோமா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். வெளியே பூர்ணம் வராது. மாவு வேகும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அழகாக பிடிச்சிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இட்லி பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நினச்சி தண்ணி ஈரம் இல்லாமல் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த இட்லி பாத்திரத்து மேலே போட்டுக்கலாம். ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுக்கட்டை வச்சுட்டு துணி மேலே மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும் கொழுக்கட்டை. மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், கொழுக்கட்டை வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துடுச்சா பார்க்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டக்கூடாது. பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் சூடு ஆறட்டும். கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையில் வெல்லம் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.